யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 136வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 134ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தேசிய குடும்ப ஆணைக்குழு பொதுக்கூட்டம் யாழ் மறை மாவட்டத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை தேசிய இயக்குனர் அருட்தந்தை ரொஹான் குணதிலக. இரண்டாவது கேள்வி, திருமறை கலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 60ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, மாதகல் புனித தோமையார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை அன்பு கன்னியர் சபை மடத்தலைவி அருட்சகோதரி மேரி ரோஸ். நான்காவது கேள்வி, உடுவில் பிரதேசத்தில் இயங்கும் ஆர்க் மாற்றுத்திறனாளிகள் பாடசாலையின் அதிபர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி சாந்தினி. ஐந்தாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பின் ஒயிட் மாஸ் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். ஆறாவது கேள்வி, இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை வவுனியா தெற்கு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளரும் கல்லூரியின் பழைய மாணவருமான திரு போல் அமல்ராஜ். ஏழாவது கேள்வி, உடுவில் மெல்பம் பங்கில் நடைபெற்ற இறையழைத்தல் சிறப்பு நிகழ்வு யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன். எட்டாவது கேள்வி, யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பிரதேசத்தில் இயங்கி வரும் எக்ஸீலியம் ஆங்கில மொழி பாடசாலை எந்த துறவற சபையினரால் நடாத்தப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை சலேசிய டொன்பொஸ்கோ சபை அருட்சகோதரிகளால். ஒன்பதாவது கேள்வி, இளவாலை புனித யாகப்பர் ஆலய மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் இணைந்து முன்னெடுத்த உணவு திருவிழாவை ஆரம்பித்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரி உப அதிபர் அருட்தந்தை சுமன். பத்தாவது கேள்வி, குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற பீடப்பணியாளர் தின சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித சபேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ். 11வது கேள்வி, கிளரீசியன் துறவற சபையின் நிறுவனர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித அந்தோனி மரிய கிளாரட். 12வது கேள்வி, புனித 2ஆம் ஜோன் போல் திருத்தந்தையால் ஒளியின் மறை இரகசியம் எதன் நினைவாக அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்குரிய சரியான விடை அவர் திருத்தந்தையாக பதவியேற்ற 25ஆம் ஆண்டு நிறைவின் நினைவாக. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா ஜொய்லின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், பாவண்ணா ஷாமினி புனித யுவானியார் ஆலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. தொடர்ந்து வினாவிடை 136ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்புகள் எவை? இரண்டாவது கேள்வி, யாழ் ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் உலக உணவு தினத்தை முன்னிட்டு பிரதான வீதியில் நடத்தப்பட்ட சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்?
மூன்றாவது கேள்வி, மன்னார் மறைமாவட்ட 2026ஆம் ஆண்டுக்கான மேய்ப்பு பணி திட்டமிடல் மாநாடு எங்கே நடைபெற்றது? நான்காவது கேள்வி, நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன்விழா இறுதி நாள் நிகழ்வை முன்னெடுத்த அமைப்புக்கள் எவை? ஐந்தாவது கேள்வி, கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட அதிபர் மற்றும் ஆசான்கள் தின சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தவர் யார்? ஆறாவது கேள்வி, வணக்க மாத சிறப்பு நிகழ்வாக யாழ் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட செபமாலை தியானம் எங்கே நடைபெற்றது? ஏழாவது கேள்வி, ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி கண்காட்சி நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? எட்டாவது கேள்வி, பன்னி ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட உலக உணவு சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது? ஒன்பதாவது கேள்வி, புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? பத்தாவது கேள்வி, நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன் விழாவை முன்னிட்டு மல்வம்பங்கு இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர்? 11வது கேள்வி, வத்திக்கான் லாத்தரன் தேவாலய அபிஷேக பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? 12வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு தலைவர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.